புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரும் நிலையில் தற்போது கடற்கரை பகுதிகளில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகின்றது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் நமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ். மாமல்லபுரத்தில் கரையை கடக்கும் பொழுது 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது புதுச்சேரியில் பெஞ்சல் புயலின் தாக்கம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக ராம்குமார். அதாவது வங்கக்கடலில் உருவாகின இந்த பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் காலை முதலே இந்த அலையின் சீற்றம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மழையும் அவ்வப்போது பெய்து வந்தது. இந்நிலையில் இங்கு தற்போது இந்த பெஞ்சல் புயலானது புதுச்சேரியில் கரையை கடந்து வருகிறது. குறிப்பாக இந்த கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழையானது கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக இந்த புதுச்சேரி கடற்கரை பகுதியை ஒட்டிய பகுதிகளில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற கனமழையும் கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி நகர பகுதிகள் முழுவதுமே மின் விநியோகமானது தடைபட்டுள்ளது. மாலை 6 மணி முதல் புதுச்சேரியின் நகரப்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் இந்த மின்தடையானது தடைபட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து இந்த காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் அதிகாலை முதல், அதாவது இரவு 8 மணி முதல் அதிகாலை வரை பொதுமக்கள் யாரும் அத்தியாவசிய தேவைகள் இன்றி வெளியே வரக்கூடாது என புதுச்சேரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அரசு புதுச்சேரி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொலைபேசி மூலமாகவும் அவருக்கு அந்த SMS எனப்படும் குறுஞ்செய்தி மூலமாகவும் இந்த பொதுமக்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை தகவல் அளித்துள்ளது. இது மட்டுமில்லாமல் புதுச்சேரியில் உள்ள நகர பகுதியில் உள்ள பல்வேறு மரங்கள் தற்போது வீசக்கூடிய காற்றின் காரணமாக ஆங்காங்கே விழுந்து வருகின்றன. குறிப்பாக வினோபா நகர் பாக்குமடியான்பட்டு பகுதியில் உள்ள வினோபா நகர் என்ற பகுதியில் தற்போது வீசி வரும் காற்றின் வேகம் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மின்கம்பம் முறிந்து விழுந்ததில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்டோ முற்றிலுமாக சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக முன்னெச்சரிக்கையாக இந்த மின்சாரம் தடைப்பட்டதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுள்ளை. தொடர்ந்து இந்த புதுச்சேரி முழுவதுமே இந்த காற்றின் வேகம் அதிகரித்து வருவதாலும் கனமழை கொட்டி தீர்த்து வருவதாலும் அந்த மின்தடை நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீடுகளிலே முடங்கியுள்ளனர். இந்த அதிகாலை வரை இந்த காற்றின் வேகமும் கனமழையும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை பிறகே புதுச்சேரி நகர பகுதியில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பது விவரம் முழுமையாக தெரிய வரும். ராம்குமார். தன்ராஜ், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.